ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் சுவையான கொஞ்சம் வித்தியாசமான இறால் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரைட் ரைஸ், பிரெட், சோறு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யும் பொழுது நீங்கள் இறால்ட தோலை உரிக்காமல் அந்த தோலோடு வச்சே ஃப்ரை பண்ணி செய்ய வேணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணுமுன்னா நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி கூட செய்து கொள்ளலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் இந்த இறால் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக ஒவ்வொன்றாக சேர்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், நீங்கள் இதை க்ளீன் பண்ணும் பொழுது இறாலோட முதுகு பக்கத்தில் ஒரு கருப்பு நிறத்தில் நூல் மாதிரி ஒரு கழிவு இருக்கும். அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் இந்த இறாலுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் நான் இதில் சேர்க்கலை. இப்போ இந்த இறாலை ஒரு 8 நிமிஷம் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உள்ளே நல்லா வேகும் வரைக்கும் ஃப்ரை பண்ண வேணும். இதில் நிறமும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஒரு லைட் ரெட் கலரில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு இதை ஃப்ரை பண்ணும் பொழுதே அந்த தோலோடு பொரிக்கிறதுக்கும் நார்மலாக பொரிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்கும். நீங்கள் தோலோடு பொரிக்கும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாவே வரும். உங்களுக்கு சீக்கிரமாகவே இறால் ரப்பர் மாதிரி ஆகாது இந்த கோதோடு நீங்கள் பொரிக்கும் பொழுது. இதை வந்து நீங்கள் ஓவராக கறிக்கிறாமல் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமாக எடுத்து வச்சுருங்க. நாங்கள் எப்போவுமே இறால் குழம்பு, தொக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமாக இது ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே இலங்கையிட ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய மஞ்சள் சோறு, பிரியாணி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். முக்கியமாக முஸ்லீம் வீட்டு அந்த சவான் சாப்பாட்டில் இது ரொம்பவே கட்டாயமான ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ நான் இறால் பொரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த எண்ணெயில் ஒரு 3 மேசைக்கரண்டி அளவு மாத்திரம் இதில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மாத்திரம் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட வெங்காயமும் நீங்கள் அதிக நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக இதை நாங்கள் வதக்கி விட்டு கொள்ளலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கூட்டி குறைச்சி கொள்ள முடியும். இதில் நாங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். உங்களோட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா வதக்கி கொள்ளலாம். அந்த மிளகாய் துகள்களினுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் தக்காளி சோஸ் சேர்த்துக்கொள்கிறேன். 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சோஸ் சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். நான் 1 மேசைக்கரண்டி அளவு மாத்திரம்தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறாலை இதில் சேர்த்துக்கொள்ளலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் இதில் கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், தக்காளி எதுவுமே சேர்க்க இல்லை. வெங்காயமும் 2 ஸ்பைசஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறோம். அதுவே உங்களுக்கு அவ்வளவு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த டீப் ஃப்ரை பண்ணின ப்ரௌன்ஸுக்கும் அந்த மசாலாக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சோஸ் இருந்தால் நல்லா இருக்குமான்னு நீங்கள் நினச்சிங்களா இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டமாக இருந்தால் இந்த ப்ரான்ஸ் ரெடி ஆகிரும். நான் சொன்ன மாதிரியே அந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அதுகளுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. நாங்கள் ரெகுலராக செய்கிற ப்ரான்ஸ் ரெசிபீஸை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் பொழுது சாப்பிட்றதுக்கு வந்து புதுமையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுக்கு நீங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நான் இன்றைக்கி இந்த இறால் பிரட்டலை பிரியாணியோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.